வணக்கம். இன்றைய தினம் சென்னை சூளை செங்காளம்மன் திருக்கோயிலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த கோயில் விஸ்வகர்மாவினரால் பராமரிக்கப்படும் கோயில். வீரட்ட விஸ்வகர்மா சன்னதி உள்ளது. பழமையான ஆலயம். கணபதி, முருகர், தட்சிணாமூர்த்தி சன்னதிகள் உள்ளன. மூலவர் அமர்ந்த கோலத்தில் இடக்கால் மடக்கி வலக்காலில் அருகே குழந்தை பாவாடை ராயனுடன் திகழ்கிறார். சூலம், கபாலம், உடுக்கை, கட்கம் கொண்டு அபயவரத அஸ்தத்துடன் அருள்கிறாள். குழந்தை பாவாடை ராயன் அமர்ந்துள்ளான். குழந்தை வரம், திருமண பாக்கியம், தீய செய்வினைகள் நீக்கும் தலம், பிரார்த்தனை தலமாகவும் திகழ்கிறது. திருக்குளத்தில் நீராடி 3 வார அம்மனை வழிபட அனைத்து வரம் கிட்டும். 3 அமாவாசை இரவு பூஜையில் பங்கேற்று பலன் பெற்றது நிதர்சனமான உண்மை. இந்த தலத்திலே ஒரு புராணம். நாரதரிடம் 5வது தலையினை பிரம்மன் வரமாக பெற்று தானே சிவன் என்று அகம்பாவம் கொண்டார். ஈஸ்வரியின் வேண்டுகோளுக்கு இணங்க பைரவர் பிரம்மனின் 5வது தலையை கொய்தார். ஆனால் மீண்டும் அந்த தொலை முளைத்தது. இவ்வாறு 999 முறை தலை வளரவே ஈஸ்வரின் ஆணைப்படி 1000வது முறை கொய்த தலையினை தரையில் போடாமல் தன் கையிலேயே சிவன் வைத்து கொண்டார். அவர் ஏந்திய பிச்சை பாத்திரத்தில் உள்ள அன்னம் அனைத்தும் கபாலம் உண்டது. சிவன் கலக்கமுற்று பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து அலைந்து திரிந்தார். நள்ளிரவில் சுடுகாட்டில் உருண்டும் பிறண்டும் முயற்சி செய்தும் கபாலம் அவரை விட்டு அகலவில்லை. இதை அறிந்த சரஸ்வதி ஈஸ்வரியின் கிழிந்த ஆடைகளுடன் ராட்சசியாக அலைய சாபமிட்டாள். அவ்வாறு அலைந்து திரிந்து 12 சுடுகாலை தாண்டி மேல்மலையனூருக்கு வந்தாள். அப்போது சிவன் வேர்வையிலிருந்து உருவான பாவாடை ராயன் காவலுக்கு இருந்தான். மாசி அமாவாசை என்று அம்மனிடம் பிச்சை கேட்ட மகாவிஷ்ணு அறிவுரைப்படி 2 கவலங்களை பிச்சை பாத்திரத்தில் போட கபாலம் உண்டது. 3வது உருண்டையினை தரையில் போட கபாலம் தரையில் இறங்கியது. கபாலத்தை மகாவிஷ்ணு அறிவுரைப்படி அங்காள பரமேஸ்வரி தரையில் அழுத்தி சிவனின் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கினாள். இதுவே சம்சான கொள்ளை என்னும் நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது என்று தெரிந்து கொண்டோம்.